புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 11. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா இலாமிச்சை என்னும் கலப்பெற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தம் கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் கரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்தில் இருந்து அவன் எடுத்துக்கொள்வதும் உண்டு. அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடம் இருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சிந்தனை: இயேசு வெற்றி வீரராய் எருசலேமுக்குள் நுழைந்த நாளுக்கு முதல் நாள் சனிக்கிழமை மாலை இயேசு தம் சீடருடன் மார்த்தா, மரியா, லாசர் வீட்டில் உணவு அருந்துகின்றார். இந்த லாசரைத்தான் இயேசு அண்மையில் உயிர்த்தெழச் செய்தார். மார்த்தா வழமை போல இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் உணவு பரிமாறுகின்றார். மரியாவோ கிட்டத்தட்ட 1 வருட சம்பளத்துக்கு சமமான மதிப்புள்ள விலையுயர்ந்த தைலத்தை இயேசுவின் காலடிகளில் பூசி தனது ஆழ்ந்த பக்தி செயலால் அவரை மதித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து கொள்கின்றார். மரியாவின் இந்த தாராள தைலத்தின் பயன்பாடு அவர் இயேசுவின் மேல் கொண்ட ஆழ்ந்த பக்தியின் வெளிப்பாடாக இருக்கிறது. மரியாவின் இந்த செயலை யூதாஸ் எதிர்க்கின்றான். இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா? இதனை பெரும்பாலானோர் நாங்களும் ஆதரிக்கலாம். உண்மையில் இந்த பணத்தை கொண்டு எத்தனை ஏழைகளுக்கு உதவி இருக்கலாம். ஆனால் மரியாவின் இந்த செயலை இயேசு முழுமையாக உறுதிப்படுத்துகின்றார். மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் என்றும் உங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை. இயேசு இவ்வாறு சொல்லி ஏழைகளை அலட்சியப்படுத்தவில்லை. மாறாக நாம் செய்ய வேண்டிய மிக உயர்ந்த கடமையான இறை வழிபாட்டையே அவர் அழுத்தி காட்டுகின்றார். மரியாவின் இந்த அன்பு செயல் முழு மனதுடன் செயல்படும் வழிபாட்டை முதன்மைப்படுத்துகிறது. இந்த வழிபாட்டில் இருந்தே மற்ற எல்லா நற்செயல்களும் பிறக்க வேண்டும். கடவுளின் 2 கட்டளைகளையும் நினைத்து பார்ப்போம். 1, உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் அன்பு செய்வாயாக. 2, உன்னை நீ அன்பு செய்வது போல் உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக. மத்தேயு 22:37-39. முதலாவது கட்டளை நிறைவேற்றப்படும் போது மட்டுமே
இரண்டாவது கட்டளை நிறைவேற்ற முடியும். கடவுளின் அன்பில் இருந்து அவருக்கான எமது வழிபாட்டில் இருந்து வெளிவராத தர்மம், இரக்கச் செயல்கள் வெறும் உதவி செயல்களாகவே அமைந்துவிடும். கொடுத்தல் என்பது இறை வழிபாட்டில் வேரூன்ற வேண்டும். அப்போதுதான் அது இறை அன்பின் வெளிப்பாடாகவும் அதில் நாங்கள் பங்கேற்பதாகவும் அமையும். மரியா செய்தது சரியே. மரியா தான் செய்ததை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை இறைவனாக போற்ற வேண்டும் என்றும் அதற்காக எதையும் விட்டு கொடுக்க கூடாது என்றும் அவர் உறுதி கொண்டிருக்கின்றார். அவருடைய பூசுதல் இயேசுவுக்கு வர இருந்த அவருடைய சாவையும் அடக்கத்தையும் குறித்தது மட்டுமல்ல, அவர் மெசியா, கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட அரசர், நித்திய குரு என்பதையும் சுட்டிக்காட்டியது. தைலத்தின் தரமும் அதன் அளவும் நாம் கடவுளுக்கு மிகச் சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றது. இயேசுவின் பாதங்களில் மரியா பூசுவது மரியாவின் தாழ்ச்சியை வலியுறுத்துகின்றது. வீடு முழுவதும் பரவிய நறுமணம் உண்மையான பக்தி செயல்கள் எவ்வாறு பரந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை காட்டுகின்றது. மரியாவின் அன்புமிக்க பக்தி செயலை பின்பற்றுவது எமது புனிதமான கடமை என்பதை இன்று சிந்திப்போம். கடவுளுக்கான எமது ஆழ்ந்த அன்பை நாம் எவ்வாறு அன்றாடம் வெளிப்படுத்தி வருகின்றோம்? செபம். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதும் அன்பு செய்வதுமே எமது மேலான முதன்மையான கடமை என்பதை உணரப் பண்ணியருளும். ஆமென்.